Hi, welcome back. So, நேற்று வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து ரேலி வில் கண்டினியூ டில் 16,970 and 17,200 இந்த ரெண்டு டார்கெட்டை நான் வந்து கிளியராக கொடுத்துருந்தேன். ஸோ வாட் ஹேப்பன், யூஎஸ் மார்க்கெட் ரேலி அகெட் ஆஃப் ஃபெட் மீட். ஸோ இன்றைக்கி நைட்டு தான் ஃபெட் மீட்டே வருது. டுடே நைட், வெனஸ்டே நைட், 16th March நைட்டு தான், வெனஸ்டே நைட்டு தான் ஃபெட் மீட். பட் அதுக்கு முன்னாடியே ஏர்லியராக வந்து டியூஸ்டே யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து நல்ல ரேலி. ஸோ ஒரு பிக் கேப் அப் அண்ட் எந்த விதத்துலேயும் வந்து கேப் அப் வந்து கிவ் அப் பண்ணவே இல்லை. க்ளோஸ் தட் டே ஹை. ஸோ நல்ல டே ஹை க்ளோசிங் அண்ட் 16,970 it was a bingo target achieved. So you can check in the chart. ஸோ அந்த டார்கெட் வந்து 200 மூவிங் ஆவரேஜ் டார்கெட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும்னு லாஸ்ட் 2 டேஸாகவே கன்சிக்யூட்டிவாக கொடுத்துருந்தேன். அண்ட் இட் வாஸ் லைக் அச்சீவ்ட் வெரி கிளியர்லி. ஸோ 15-minute சார்ட்டில் நம்ம நேற்று இங்கேருந்து ஃபால் ஆகி திரும்ப அதே இடத்துல இன்றைக்கி கேப் அப் அண்ட் ஒரு கன்சல்டேஷன் மாதிரி இருந்தது. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே ஹையில் போய் க்ளோஸ் ஆகி அந்த டார்கெட் வந்து கிளியராக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ கரண்ட்டாக நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் ஆஸ் யூஷுவலி 17,200 தான். ஸோ ஃபெட் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வில் பி ப்ராபப்லி கோயிங் டு 17,200. பட் இன்றைக்கி என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இப்போயுமே யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து யூ கேன் சி டவ் ஜோன்ஸ் வந்து ஆல்ரெடி டுடே ஆல்சோ 377 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நாஸ்டாக் another 345.2.5% பாசிட்டிவ். ஸோ நம்ம SGXNIFTY சிங்கப்பூரில் நடக்கிற SGXNIFTY இட் இஸ் நவ் ட்ரேடிங் அட் 17,285. தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். 17,300 டச் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இதை நம்ம நிஃப்டியோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா SGXNIFTY இஸ் ட்ரேடிங் அரவுண்ட் ஹியர். நம்ம அடுத்த டார்கெட்டே 17,220 தான் நம்ம கொடுத்துருக்கோம். பட் SGXNIFTY இஸ் ஹிண்டிங் அட் 17,300 கைண்ட் ஆஃப் அ டார்கெட். ஸோ நாளைக்கு ஓப்பனிங்லேயே வி ஆர் கோயிங் டு சி அ மேசிவ் கேப் அப்பா அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக் கொஸ்டின். ஸோ லைக் ஐ எம் ஹோல்டிங் லாங் அண்ட் மெனி ஆஃப் அவர் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்க மெம்பர்ஸும் வந்து ஹோல்டிங் லாங் தான். ஸோ வி ஆர் ஆல் ஹாப்பி ஆன் சீயிங் த SGXNIFTY. பட் ஓவர் நைட் வெனஸ்டே நைட் மீட்டிங்கில் ஃபெட் மீட்டிங்கில் என்ன நடக்குங்கிறது வி டோன்ட் நோ. ஸோ ஃபெட் டிசப்பாயின்மெண்ட் ஆனால் இட் குட் பி எனிதிங். ஸோ ஃபெட்டில் என்ன இருக்கலாம்? ஸோ வாட் இஸ் த ஃபெட் மீட்டிங் அவுட்கம்? ஸோ இதான் ஃபெட் அவுட்கம். ஸோ சினாரியோ 1, நோ சேஞ்ச் இன் ரேட்ஸ். ஒருவேளை இன்றைக்கி நைட்டு வந்து சேஞ்ச் ஆஃப் ரேட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இட் வில் பி அ நான் ஈவெண்ட் அப்படின்னா பெரிய லெவலில் மார்க்கெட் வந்து பெரிய பாசிட்டிவ் மூமெண்ட்டோ இல்லை நெகட்டிவ் மூமெண்ட்டோ எதுவும் கொடுக்காது. ஸோ இட் வில் லீட் இன் டு அ மோர் ஸ்டேட் ஆஃப் அ கன்ஃபியூஸ். ஸோ மார்க்கெட் வந்து கன்ஃபியூஷன் ஆகி என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரண்ட்டாக வந்து நம்ம மார்க்கெட் வந்து பர்டிகுலர்லி டவ் வந்து ஒரு பெரிய கரெக்ஷன், இந்த ரஷ்யா உக்ரைன் ப்ராப்ளத்துக்கு அப்புறம் கரெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்டாண்டிங் ஸ்டில். ஸோ ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் ரேலி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஷார்ட் கவரிங் ரேலி வந்து வில் கண்டினியூ. பட் வெலாட்டிலிட்டி மறுபடியும் கூடும். ஒரு இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ திரும்ப மறுபடியும் டவ் வந்து எப்போனாலும் நெகட்டிவ் தான் போகும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இல்லை நெகட்டிவ் ட்ரெண்ட் எதையுமே நம்ம கிளியராக சொல்ல முடியாது. ஸோ மோர் வெலாட்டிலிட்டி அஹெட். அதுதான் திரும்ப நெக்ஸ்ட் ஃபெட் மீட்டிங் வரைக்கும் this will be the result of the US market. ஸோ நான் ஈவெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா volatility will continue. ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் நெகட்டிவ் ட்ரெண்ட் எதுவுமே இருக்காது. ரைட். 0.25% ரேட் ஹைக். ஸோ இப்போ கூட வந்து கன்சென்சஸில் வந்து 0.25 ரேட் ஹைக் வந்து இருக்கும்னு வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் தே ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ ஒரு டோவிஷ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஓகே. ஒரு 0.25 ரேட் ஆஃப் ஹைக்குங்கிறது இட் இஸ் அ நெகட்டிவ் தான். பட் ஸ்டில் இட் இஸ் ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் இன் த ரீசெண்ட் ஃபால். மார்க்கெட் வந்து ஒரு 10%க்கு மேலே யூஎஸ் மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிடுச்சு. அந்த கரெக்ஷனில் இட் இஸ் ஆல்ரெடி டிஸ்கவுண்டட். ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து த மார்க்கெட் வில் செலிப்ரேட் இன்டு அ புல் பார்ட்டி. இந்த இடத்துல வந்து அந்த ஷார்ட் கவரிங்னு சொல்லுவோம், இல்லை ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி ஆஃப் லாங் கூட கிரியேட் ஆகும். ஒரு புல் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணாங்கன்னா ஒரு 3 or 4 டேஸுக்கு வந்து there will be a continuous rally in the US market particularly. Okay, what if a 0.5 hike and a hawkish statement? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா, அதாவது 0.5 ஹைக் பண்ணிவிட்டு டோவில் வந்து ஃபெட்டில் வந்து
அதாவது இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, லைக் நத்திங் இஸ் அண்டர் கண்ட்ரோலில் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து அதிகமான நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரேட் ஹைக் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இட் இஸ் அ ஷாக்கர் ஃபார் த யூஎஸ் மார்க்கெட் அண்ட் த எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் பர்டிகுலர்லி. ஸோ ஒரு இமீடியட் ஃபால் இருக்கும். டவ் ஈவன் இன்ஃபேக்ட் இப்போ பாசிட்டிவ்ல இருக்க ஒரு 300-400 பாயிண்ட் அப்படியே நல்லிஃபை ஆகி நெகட்டிவ்ல போய் கூட 400-500 பாயிண்ட்ஸ் கூட வந்து யூஎஸ் மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ நம்ம மார்க்கெட்டும் வந்து பெரிய திரும்ப மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் திஸ் இஸ் த லைக் ஒரு 0.25னா ஓகே, ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். 0.5 ரேட் ஆஃப் ஹைக் அப்படின்னா இட் வில் பி அ நெகட்டிவ் ட்ரெண்ட். நோ சேஞ்ச்னா இட் வில் பி அ நான் ஈவெண்ட். ஸோ இந்த 3 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். பேக் டு நிஃப்டி. ஸோ நிஃப்டி பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னா 17,220-300 இந்த 2 ஜோன் வந்து இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அது நாளைக்கு கேப் அப்லேயே ப்ராபப்ளி இட் வில் டச். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வில் பி 17,490 அண்ட் சப்போர்ட் ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் கீழே வந்தால் 16,835 அதை பிரேக் பண்ணால் 16,450 இந்த 2 டார்கெட் வந்து கீழே டவுன் சைட் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அனதர் இம்பார்ட்டன்ட். இப்போ நிஃப்டி வந்து 200 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி இன்னும் அதை டச் பண்ணணும்னா இட் ஹஸ் டு கோ டு நம்ம நேற்று ரெசிஸ்டன்ஸ் வந்து 35,800 கொடுத்துருந்தோம் அண்ட் பேங்க் நிஃப்டி நியர்லி டச் 35,800 எக்ஸாக்ட்லி டுடே. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் 36,270 அண்ட் 36,700. ஸோ 36,700 வரைக்கும் another 1000 பாயிண்ட் ரேலி வந்து பாசிட்டிவ் சைடில் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் 37,125 தான் ஃபைனல் டார்கெட்டாக ஆன் தி அப்பர் சைடு இருக்கும். டவுன் சைடு ஒரு வேளை திரும்ப கீழே போனால் 35,460 அண்ட் 34,625 இந்த பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஓகே, ஸோ இன்னும் ஃபியூ ஹவர்ஸில் வில் பி ஹேவிங் த ஃபெட் ஈவெண்ட். அந்த ஃபெட் ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு நாளைக்கு மார்னிங் நம்ம மார்க்கெட் கேப் அப் கேப் டவுன் என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் லெட் சி வில் ஃபைண்ட் அவுட் வேர் அவர் மார்க்கெட் இஸ் ஹெட்டட். ஸோ ப்ராபப்ளி இந்த கீழேருந்து 15,700லேருந்து வர்ற ரேலி இட் ஹேஸ் டு ரிவர்ஸ் அப்படின்னா இந்த ஜோனாக தான் இருக்கணும். இந்த 17,300 ஜோன்லேருந்து டச் பண்ணி அங்கேருந்து வேணால் ஒரு திரும்ப ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அப்படி இல்லை அதையும் கிராஸ் ஆயிடுச்சுன்னா திஸ் மார்க்கெட் வில் பி கோயிங் பெர்சக். ரொம்ப பெரிய ரேலி கொடுத்து 17,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி எந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் திரும்ப வந்து வருதுங்கிறத வில் வெயிட் அண்ட் சி. ஸோ ஐ வில் கம் பேக் வித் டுமாரோ வீடியோ ஆஃப்டர் த ஃபெட் மீட். தேங்க்யூ.